ஹாய் மக்களே. நாம இப்போ வாழ்ற இந்த பூமியை மனிதர்களாகிய நமக்கு முன்னாடி சில டெவில்ஸ்ன்ற ஒரு இனம் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்க மறுபடியும் பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க இடமான கடலை நம்ம அசுத்தம் பண்றது அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால மொத்த பூமியும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்க. இவங்களை எதிர்த்து போராட போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் டீம் தான். கேட் லெதர் பிரிட்ஜ் டீவர்ட் தலைமையில மனித இனத்தை காப்பாற்ற போற அந்த போராட்டம் தான் 2025 ரிலீஸ் ஆகியிருக்கு. தி வார் பிட்வீன் த லேண்ட் அண்ட் த சீரீஸோட மொத்த கதையும். இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு போட்டில் சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்டன் இருக்காரே அவர் தண்ணியை குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அப்படியே கடலை தூக்கி போடுறாரு. அடுத்த செகண்ட் ஒரு மரணம் எல்லாருமே பயந்து போய் நிக்கிறப்போ அவங்க போட்ல வள தானா கிழிஞ்சு உள்ள இருந்து ஒரு விசித்திரமான உருவபிடிய வருதுங்க. பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா செம்ம கோபத்துல இருக்கு. கேப்டன் பயத்துல டக்குன்னு அந்த உருவத்தை சுட்டுறாரு. உங்க சீனை கட் பண்ணா லண்டனை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ பிராக்கி தூங்கிட்டு இருக்காருங்க. திடீர்னு போன் அடிக்குது. ஏதோ எமர்ஜென்சி மிஷன் சொல்றாங்க. இவர் யூஎன் இன்டெலிஜென்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்ல வேலை செய்யறாருங்க. ஆனா இவர் பெரிய ஏஜென்ட்லாம் இல்லைங்க. சாதாரண ஒரு கிளர்க் தான். தான் பொண்ணை அவங்க அம்மா வீட்டில் விட போறப்ப கூட வந்த ஹன்னா செம்ம கடுப்பாகிறா. இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தானே சண்டை போட்டுப்பாங்க. எல்லாருமே ஒரு ரகசிய தீவுக்கு வராங்க. அங்க போனதும் எல்லாரையும் ஒரு மிஷின்ல வச்சு கிளீன் பண்றாங்க. அங்க கார்னர்ல ஒரு போட்டோ காட்டுறாங்க. அதுதான் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த உருவம். அதுக்கு பேர் ஹோமோடோஸ்பெடர். இவங்க மனுஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க. இப்போ கடலுக்கு அடியில இருக்காங்க. நம்ம பிராக்லி அந்த உருவத்தை பார்த்ததும் ஏதோ ஒரு மரியாதை வருதுங்க. சிலுவையை கும்பிடுற மாதிரி அதுக்கு ஒரு கும்பிடு போடுறாரு. இந்த உயிரினத்தோட பேச ஒரு மிஷினை ரெடி பண்றாங்க. பிராக்லி சிக்கில் அனுப்புறப்போ அந்த சத்தம் இவரையே நடுங்க வைக்குதுங்க. ஆனா எந்த பதிலுமே வரல. அன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. தர திடீர்னு சதுப்பு நிலமா மாறி 2 சிப்பாய்களை உள்ள இழுக்குதுங்க. ஒரு கை வெளியே வந்து அவங்களையே உள்ள இழுத்துட்டு போகுது. அங்க இருந்த ஒரு சேரை மண்ணுக்கு அடியில இருந்து இழுக்கிறாரு பிராக்லி. அங்க ஒருத்தரோட கையை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்து நான் ஏஜென்ட் இல்லப்பா வெறும் கிளர்க்கு தானே உண்மையை ஒத்துக்கிறாரு. திடீர்னு அந்த உயிரினம் பீச்சுக்கு வருதுங்க. ஜெனரல் ஆஸ்டின் நாங்கள் அமைதி தான் விரும்புகிறோம்னு சொல்கிறார். அந்த ஹோமோஸ்பெடல் ஒரு கண்டிஷன் போடுதுங்க. நான் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி தான் பேசுவேன்னு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே உலகம் முழுக்க கடல்ல இருந்து இந்த உயிரினங்கள் வெளியே வருதுங்க. இப்போ H2O டிப்ளமன்சி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. மீட்டிங்கில் சால்ட் அப்படிங்கிற ஒரு பெண் ஹோமோஸ்பெடல் வருதுங்க. அதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் தெரியுமா? அது யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்குது. நம்ம பிராக்லியை தான் கூப்பிடுது. ஏன்னா அவர் தான் அந்த உயிரினத்துக்கு மரியாதை கொடுத்தாராம். இதனால பிராக்லி ஒரே நாள்ல உலக ஃபேமஸ் ஆயிடுறாருங்க. ஆனா அரசியல்வாதிங்க இதை பார்த்து பொறாமப்படுறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ மனுஷங்க கடலை ரொம்ப அசுத்தம் பண்றீங்க. இதனால என் குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னு சால்ட் வருத்தப்படுது. 50 வருஷத்துல சுத்தம் பண்றோன்னு சொன்னதுமே அதுக்கு கோபம் வந்துடுது. உடனே வானம் கருப்பாகி மழை பெய்யுது. ஆனா அது தண்ணி இல்லைங்க, மனுஷங்க கடல்ல போட்ட குப்பைங்க. பிளாஸ்டிக் பாட்டில், டயர், ஏன் டைட்டானிக் கப்பலை மேல இருந்து விழுதுன்னா பாத்துக்கோங்களேன். சாட்டூரா தெரிமட்டு போடுதுங்க. மனுஷங்க கடலை தொடவே கூடாது, கப்பல் போகக்கூடாது, கடலுக்கு மேல ஃப்ளைட்டு கூட பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது முடியாதுன்னு ஜெனரல் ஹாரி ஒரு சதி பண்றாரு. பிராக்லி ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல கடலுக்கு அடியில 25,000 அடி ஆழத்துக்கு போறாரு. அங்க அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் இடத்த சால்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஆனா கூட வந்த ஒரு ஸ்பை ஒரு பயங்கரமான வைரஸ் குண்டை வெடிக்க வச்சிடறான். அந்த குண்டு வெடிப்புல நிறைய ஹோமோஸ்பெடல் இறந்து போகுதுங்க. சால்ட் பிராக்லியை காப்பாத்தி மேல கொண்டு வருது. ஆனா அந்த ஜெனரல் ஹாரி பிராக்லி உடம்புல தெரியாம ஒரு வைரஸை ஏற்றிக்கிறார். பிராக்லி சால்ட்டை போய் கட்டி பிடிக்கும் போது அந்த வைரஸ் பரவி கடல்ல இருக்க நிறைய உயிரினங்கள் செத்து மிதக்குது. பிராக்லி தான் ஒரு கழுவியா பயன்படுத்தப்பட்டவங்க தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. கடைசியா ஒரு டெஸ்ட்ல ஒரு விஷயம் தெரிய வருது. சால்ட்டு கூட பழகினதுனால பிராக்லியோட டிஎன்ஏ மாறிடுச்சு. அவரால் இப்ப தண்ணிக்கு அடியிலையும் வாழ முடியும். தான் குடும்பத்துக்கிட்ட கடைசியா விடைபெற்றுட்டு பிராக்லி கடலுக்குள்ள குதிக்கிறார். அவரோட கணத்துல செபில்கள் முளைக்குது. சால்ட்டு கூட அவர் கடலுக்கு அடியில சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறார். ஹன்னா இப்போ உலகத்தையே சுத்தம் பண்ற வேலையை தீவிரமா செய்யறாங்க. அப்படியே இந்த சீரியஸை இங்க முடிக்கிறாங்க. என்ன நண்பர்களே, கதை எப்படி இருந்துச்சு? கடலை நம்ம அசுத்தம் பண்ணா நமக்கு இந்த நிலைமை தான் வரும்னு இந்த படம் நமக்கு சொல்லுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.